கனடாவில் நான் என்ன ஜாப் செய்கிறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறேன். இந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிக்கடி வரும். ஆனால் இவ்வளோ காலத்துக்கு அதுக்குன்னு சொல்லி ஒரு தனி வீடியோ ஒன்று போட்டு நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணினதில்லை. ஸோ இன்றைக்கி அதுக்குன்னு சொல்லி ஒரு ஃபுல் வீடியோ ஒன்று போடுவோம். ஏன்னு சொன்னால் நான் என் கரியர் பார்த்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை நோக்கி கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ அது என்னன்னு சொல்லி உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். நான் 2022 டிசம்பரில் கனடாவுக்கு வந்தேன். என்ன விசாவில்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தேன். 2023 ஜனவரியில் இன்டேக் எனக்கு. அதனால் டிசம்பர் ஒரு 1 மந்த்துக்கு முதலே வந்துட்டேன். நான் 1 இயர் கோர்ஸ் போட்டு தான் வந்தேன். முதலாவது கோர்ஸை ஸ்டடி பண்ணினேன். முதலாவது என்ன படித்தேன்னு சொன்னால் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படித்தேன். என்ன சொன்னால் என் பேச்சுலர்ஸ் சிவிலுங்கிறதால ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஃபீல்டில் நான் இங்கே போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா போட்டால் தான் விசா கிடைக்குன்னு சொல்லி என் ஏஜென்சி சொன்னதால் நான் அதுக்கு ரிலேட்டடான ஃபீல்ட் போடணும்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை போட்டு சென்டேனியல் காலேஜில் முதலாவது கோர்ஸை முடித்தேன். என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் எனக்கு கூட பேச்சுலர் செஞ்ச ஒரு ஆள் 2 வருஷத்துக்கு முதல் வந்திருந்தார். அவரும் ஒரு 1 இயர் கோர்ஸ் போட்டு தான் வந்திருந்தார். அவர் 1 இயர் அவர் வரக்குள்ள கோவிட் பீரியடுங்கிறதால 1 இயர் படித்து முடிஞ்சு 1 இயர் அவர் ஒர்க் பெர்மிட் எடுத்து அந்த ஒர்க் பெர்மிட் முடிகிறதுக்கு இடையிலேயே அவர் பிஆர் ஆகிட்டார். ஸோ அந்த ஒரு பிளானில் தான் நானும் வந்தேன். ஆனால் நான் வந்த டைமில் கனடாவோட நிலைமை மாறிட்டு. ஸோ 1 இயர் படித்து 1 இயர் ஒர்க் பண்ணி பிஆர் எடுக்கிறங்கிறது இம்பாசிபிள் ஆகிட்டு. ஏன்னா எக்ஸ்பிரஸ் என்ட்ரி பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் வே ஹெடாக மாறிட்டு. ஸோ அதனால் 1 இயர் படித்து சரி வராதுன்னு சொல்லிப்பட்டு இன்னொரு கோர்ஸ் போட்டேன். அதுக்கு 2வது கோர்ஸ். ஏன்னா 2 வருஷம் படித்தா 3 வருஷம் ஒர்க் பெர்மிட் கிடைக்குங்கிறதால 2வது கோர்ஸ் நான் என்ன போட்டேன்னு சொன்னால் டிஜிட்டல் அண்ட் கண்டென்ட் மார்க்கெட்டிங் யோக் யூனிவர்சிட்டியில் ஸ்டடி பண்ணினேன் 2வது வருஷம். இடையில அந்த 2 கோர்ஸுங்க இடையில ஒரு செமஸ்டர் பிரேக்கும் எடுத்தேன். 2024 டிசம்பரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் யோக் யூனிவர்சிட்டியில் டிஜிட்டல் அண்ட் கண்டென்ட் மார்க்கெட்டிங் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு கிராஜுவேஷனுக்கு போன ஃபோட்டோவெல்லாம் நான் என் டிக்டாக்லாம் போட்டேன். ஓகே, ஸோ இப்போ நான் கனடாவில் 2 வருஷம் படித்து முடிச்சிட்டேன். இந்த படிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஃபர்ஸ்ட் வந்த புதுசுக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணலாம்னு மாதிரி தான் இருந்துச்சு. அந்த டைமில் வாழ்க்கை செலவு இப்படி பிரச்சனை இல்லை, தொழில் வாய்ப்பு பிரச்சனை இல்லை. நான் வந்த டைமில் அப்படி ஒரு பிரச்சனையுமே இல்லை. கனடா ஒரு பெஸ்ட்டான கண்ட்ரி இந்த அளவு தான் இருந்துச்சு. நான் வந்து ஒரு 5-6 மாதத்தில், அதாவது 2023 மேக்கு பிறகு நிறைய பிரச்சனை, நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வேறு கண்ட்ரீஸ்லேருந்து வந்து இந்த நாட்டில் நிறைய பிரச்சனை. அதுக்கப்புறம் இமிக்ரேஷனுக்கு எதிரான பெரிய பெரிய ரேசிசம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயம்லாம் நடந்து. அதுக்கு பிறகு ஜாப்பில் பிரச்சனை அது இதுன்னெல்லாம் போனிக்கு நான் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஜாப் உண்டு நான் செய்யலை, தேடலை இந்த ஸ்டூடெண்ட் பீரியடில். என்ன சொன்னால் எனக்கு ஆல்ரெடி பிஸ்னஸ் ஒன்று இருக்குது. நான் கிரிப்டோக்குள்ளே இருக்கிறேன். நான் வர அதாவது ஆன்லைன் ஏர்னிங் அந்த விஷயங்களை நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கேன். கனடாவுக்கு வந்து கண்டினியூஸாக அதை தான் கண்டினியூ பண்ணினேன். ஓகே, ப்ளஸ் அந்தந்த வேறு சின்ன சின்ன ஜாப்புகள் செஞ்சாலும் லைக் எதையுமே நான் பெருசாக கண்டினியூஸாக செய்கிற அளவுக்கு ஒன்றுமே செய்யலை. நான் இப்போ படித்து முடிஞ்சுது. இப்போ எனக்கு 3 வருஷம் ஒர்க் பெர்மிட் கிடைக்கும். இந்த 3 வருஷம் ஒர்க் பெர்மிட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடியன் ஜாப்ஸில் Tier 0, 1, 2, 3, 4, 5 சொல்லி 6 கேட்டகரியாக பிரிப்பாங்க. Tier 0 மேனேஜரியல் லெவல், சிஇஓ, டிரெக்டர், மேனேஜர் அப்படியான லெவலில் Tier 0 ஜாப்புன்னு சொல்லியும், Tier 1ங்கிறது ஸ்கில் ஜாப்ஸ், டாக்டர், இன்ஜினியர் அது மாதிரியான ஸ்கில் ஜாப்புகள் மேலே. அதுக்கப்புறம் Tier 2ங்கிறது அதை விட கொஞ்சம் அசிஸ்டண்ட். அப்படி Tier 3ங்கிறது அதை விட கொஞ்சம் அசிஸ்டண்ட். Tier 4ல் இந்த நார்மலாக செய்கிற ஜாப்பு லைக் செக்யூரிட்டி கார்டு அதை மாதிரியான ஜாப்புகள். ஸ்டில் உங்களுக்கு அந்த ஜாப்புகள் எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு சர்டிஃபிகேஷன் ஒன்று தேவைங்கிற ஜாப்புகள் Tier 4. Tier 5ங்கிறது எந்த விதமான சர்டிஃபிகேஷனும் இல்லை, நார்மலாக செய்கிறது. அதாவது டீம் மோட்டர்ஸில் நிற்கிறது, கடையில் நிற்கிறது, டீம் மெம்பராக ஒர்க் பண்ணுறது அல்லது ஊபர் ஓடுறது, இந்த மாதிரி ஜாப்பெல்லாம் Tier 5ல இப்படி கனடியன் ஜாப்பை 5 டியராக 6 டியராக பிரிவிக்காங்க. இந்த டியர் ஜாப்ஸில் நீங்கள் Tier 4-5 ஜாப் நீங்கள் சேவிங்கன்னு சொன்னால் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைலில் நீங்கள் உங்களுக்கு எந்த விதமான பாயிண்ட்ஸும் இல்லை. ஸோ நீங்கள் 1 இயர் நீங்கள் Tier 5 ஜாப்போ Tier 4 ஜாப்போ சேவிங்கன்னா உங்களுக்கு உங்களோட பாயிண்ட்ஸ் எந்த விதத்துலையும் இன்க்ரீஸ் ஆகாது. இப்போ நான் படித்து முடிச்சிட்டேன். இப்போ நான் ஏதாவது ஒரு ஜாப் ஒன்று எடுக்கணும். அந்த ஜாப் பார்த்தீங்கன்னு சொன்னால் Tier 0, 1, 2, 3 இந்த 3 கேட்டகரிக்குள்ளே ஏதாவது ஒரு கேட்டகரிக்குள்ளே இருக்கணும். கட்டாயம் நான் ஜாப் உண்டு, இங்கே ப்ரொஃபஷனல் ஜாப் உண்டு செஞ்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் உண்டு எனக்கு வந்துக்கு. என்ன ஆகணும்னு சொன்னால் எந்த பாயிண்ட்ஸ், எக்ஸ்பிரஸ் என்ட்ரி பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் காணாது. ஓகே, 520 சம்திங், 520 அந்த ரேஞ்சில் இப்போ நான் அந்த வீடியோ செய்கிற டைமுக்கு பாயிண்ட்ஸ் கொண்டு போயிட்டுருக்குது. நான் சொன்னதானே இன்னைக்கு 2 வருஷத்துக்கு முதல் வந்த என் ஃப்ரெண்ட் பிஆர் எடுக்கக்குள்ள பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால்
70 சம்திங்கில் தான் அவர் பிஆர் ஆயினார். 370 பாயிண்ட்ஸ் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. அதாவது நான் இங்கே படிக்கிற காலத்துல எனக்கு 370 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. நான் இங்கே ஒர்க் பெர்மிட் போடாமலேயே என்னால் பிஆர் ஆகிருக்கலும். எப்போன்னு சொன்னால் நான் ஜஸ்ட் 2 வருஷத்துக்கு முதல் வந்திருப்பேன்னு சொன்னேன். ஆனால் இப்போ நிலைமை அப்படி இல்லை. ஸோ நான் எனக்கு பார்த்தீங்க சொன்னால் இங்கே கனடாவில் ரிலேட்டிவ்ஸ் யாரும் இல்லை. ஓகே, பிளட் ரிலேஷன் யாருமே இல்லைங்கிறதால அதில் எனக்கு பாயிண்ட்ஸ் வராது. இப்போ நான் பாயிண்ட்ஸை கூட்டுறேன்னு சொன்னால் எனக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிற 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணியும் கூட எனக்கு 520 லெவலில் அடையலாமல் தான் இருக்குது. இப்போ நான் இந்த பாயிண்ட்ஸை கூட்டுறேன்னா ஒன்று வேறு ப்ரொவின்ஸுக்கு போய் ப்ரொவின்ஷியல் நொமினி ப்ரோக்ராம் அதுகளில் ட்ரை பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃப்ரெஞ்ச் படித்து அதில் எடுக்கணும். எனக்கு ஃப்ரெஞ்ச் படிக்க விருப்பம் இல்லை. என்ன காரணம்னு சொன்னால் ஃப்ரெஞ்ச் படித்தா ஆல்ரெடி நிறைய பேர் இப்போ ஃப்ரெஞ்ச் மட்டும்தான் இப்போ அந்த பாயிண்ட்ஸ்லேயே 470-80 ரேஞ்சில் இருக்குது. அதனால் நிறைய பேர் இப்போ ஃப்ரெஞ்ச் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவ்வளோ பேரும் ஃப்ரெஞ்ச் படித்து முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு அந்த சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு அந்த பூலுக்கு பாய்வாங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பூலும் 500 தாண்டி போகும். ஓகே, ஸோ எனக்கு அதுக்கு திரும்ப மினக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி எல்லாருமே அதை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லோரும் செய்கிறதுக்கு முதல்ல செஞ்சால் ஓகே, ஆனால் இப்போ எல்லாருமே செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு இப்போ இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் ஸ்கில் ஜாப் அதாவது TS 0, 1, 2, 3 இந்த லெவலுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்கில் ஜாப் ஒன்று நான் செஞ்சேன்னு சொன்னால், இப்போ எனக்கு டிசம்பரில் நான் படித்து முடித்தேன். டிசம்பரில் அப்ளை பண்ணினேன். எனக்கு 2025 ஏப்ரலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒர்க் பெர்மிட் கிடைச்சிக்கு. அது வரைக்கும் இம்ப்ளாய்ட் ஸ்டேட்டஸில் இருந்தேன், அதாவது டெம்பரரி. ஸோ ஒர்க் பெர்மிட் கிடைச்ச உடனே நான் ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தேன் மேரி பண்ணுறதுக்கு. ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸ்ரீலங்காவுக்கு போய் மேரி பண்ணிவிட்டு 5ஆம் மாதம் திரும்ப வந்தேன். ஓகே, ஒர்க் பெர்மிட்டோட நான் உள்ளுக்கு வந்தேன். ஏன் அதுக்கு முதல் நான் போகலன்னு சொன்னால், எனக்கு ஒர்க் பெர்மிட் இல்லாமல் நான் வெளியால் போகலாம் கனடா விட்டு, ஆனால் திரும்ப உள்ளுக்கு வர முடியாது. இம்ப்ளாய் ஸ்டேட்டஸோட கனடாவுக்கு உள்ளே இருக்கலாம், நான் வெளியால் போனால் திரும்ப வரையலாம். ஏன்னா ஆல்ரெடி நான் உள்ளுக்கு வந்தது ஸ்டூடெண்ட் வீசாவில். இப்போ நான் படித்து முடிஞ்சு இப்போ ஒர்க் பெர்மிட் எடுத்தால் மட்டும்தான், அதாவது போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பெர்மிட் எடுத்தால் மட்டும்தான் உள்ளுக்கு வரலாம். அதனால தான் வெயிட் பண்ணி எனக்கு ஒர்க் பெர்மிட் கையில் கிடைச்சதுக்கு பிறகு 4ஆம் மாதம் கையில் கிடைக்குது, 3ஆம் மாதம் கையில் கிடைக்குது. அதை எடுத்துக்கிட்டு அப்படியே கனடா விட்டு நான் போகிறேன். எப்போன்னு சொன்னால் 3ஆம் மாதம் எண்டில் போகிறேன். போய் ஸ்ரீலங்காவில் 4ஆம் மாதம் இருந்து 5ஆம் மாதம் எண்டில் உள்ளுக்கு வாரேன். கிட்டத்தட்ட 6ஆம் மாதம் ஆரம்பத்தில் கனடாக்குள்ளே வாரேன். இப்போ என்கிட்ட ஒர்க் பெர்மிட் ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸுக்கு இருக்குது. இந்த ஒர்க் பெர்மிட்டை பிரயோசனப்படுத்தணும். ஒன்று நான் இந்த ஒன்டாரியோ விட்டு வெளியால் ஏதாவது ப்ரொவின்ஸுக்கு போய் அதில் ப்ரொவின்ஷியல் நொமினி ப்ரோக்ராமில் ட்ரை பண்ணணும். ப்ரொவின்ஷியல் நொமினி ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே இப்படி இதுதான் ஃபைனல் ஆப்ஷன்ங்கிறதால நிறைய பேர் ப்ரொவின்ஷியல் நொமினி ப்ரோக்ராம்லேயும் போய் வெயிட்டிங் லிஸ்ட்டில் கனகாலமாக காத்துட்ருக்காங்க. ஸோ அதுவும் க்ளோஸ். எல்லா ஆப்ஷனுமே க்ளோஸ். எனக்கு இப்போ இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 3 வருஷத்தில் ஏதாவது ஒரு ஸ்கில் ஜாப் இங்கே செய்யணும். எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவில் ஃபீல்டில் போகிறது விருப்பம் இல்லை. நான் பேச்சுலர்ஸில் நான் சிவில் இன்ஜினியரிங் தான் செஞ்சுருந்தேன். ஸோ இங்கே வந்து இந்த முதலாவது கோர்ஸும் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தான். அதில் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அறவாசி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரியான கோர்ஸ். அது ஜென்ரல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இல்லை. அதுக்கப்புறம் 2வது கோர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படித்தேன். ஏன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படித்தேன்னு சொன்னால், எனக்கு டிஜிட்டல் அண்ட் கண்டென்ட் மார்க்கெட்டிங்கில் கிட்டத்தட்ட 5 to 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவே ஒன் கைண்ட் ஆஃப் கண்டென்ட் மார்க்கெட்டிங் தான். ஓகே, கண்டென்ட் கிரியேஷன். ஸோ அந்த கோர்ஸில் நான் படித்த 80% விஷயம் எனக்கு தெரிஞ்சது நான் ஆல்ரெடி செஞ்சிட்டு இருக்கிறது தான். ஜஸ்ட் ஒரு சர்டிஃபிகேஷனுக்காக நம்ம படித்தோம். ஓகே, யோக் யூனிவர்சிட்டியில். இப்போ என்கிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸும் பிரயோசனப்படணும். அதாவது இந்த கண்டென்ட் கிரியேஷன், லீட் ஜெனரேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு சூட் ஆகணும். அதோட அந்த ஜாப் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது TS 0, 1, 2, 3 TS 0, 1, 2, 3ங்கிற கேட்டகரிக்குள்ளேயும் இருக்கணும். ப்ளஸ் என் ஸ்கில்லை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். என் ஏர்னிங் அந்த டைமை டிபெண்ட் பண்ணி இருக்காமல் சொல்லி நான் தேடி பார்த்தேன். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன யோசிச்சேன்னு சொன்னால், ஏதாவது ஒரு ஏஜென்சியில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் அப்படி இல்லைன்னு சொன்னால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோஆர்டினேட்டராக போவோம்னு சொல்லி யோசித்தேன். ஏன்னா நான் ஸ்டூடெண்ட் இருக்கிற டைமில் நான் நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கு ஃப்ரீலான்சிங் பண்ணியிருக்கேன், கண்டென்ட் கிரியேஷன் அந்த இது விஷயங்கள் ஊடாக. ஓகே, ஸோ அதுலேயும் சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோஆர்டினேட்டராக அப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்டாக போவோம்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஆனால் ஒரு இன்டர்வியூவில் எனக்கு நடந்த சம்பவத்தோட அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் போகிறலன்னு சொல்லி முடிவெடுத்தேன். அது என்ன காரணம்னு சொல்லி தெரியணும்னு சொன்னால் இதோட பார்ட் 2 வீடியோவை நான் அப்லோட் பண்ணுவேன். அதில் அதை பற்றி சொல்லிவிட்டு இப்போ நான் என்ன ஃபீல்டில் போகிறதுக்கு நான் டிசைட் பண்ணிங்கிற மற்ற பேலன்ஸ் விஷயத்தையுமே நான் சொல்கிறேன். நீங்கள் யாராவது நான் என்ன ஃபீல்டில் நான் போகிறேன்னு சொல்லி கெஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் என்ன ஃபீல்டுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யார் சரியாக கெஸ் பண்ணீங்கன்னு சொல்லி பார்ப்போம்.